அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை முறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிருந்ததுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கடகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார், பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போயிடுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இந்த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது. வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமையே மாறிடுதுயா, உன் நிலைமையே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் புல் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கல, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் இப்படின்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன், அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன், அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார்.
எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு. புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை. இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது இந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதத்தில் இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மார்கழி மாதம் சொல்லக்கூடிய மாதம் டிசம்பர் ஜனவரி, செகண்ட் பார்ட் டிசம்பர், ஃபஸ்ட்டு பார்ட் ஜனவரி. அப்பேற்பட்ட மாதம். தனுசு உபயராசி. குரு இப்படி இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. குரு எப்படி இருந்தாலுமே அவர் பார்வை விசேஷம். அவருக்கு பார்வைக்காக வேண்டி அவர் சந்தோஷமான நிலையில் அமைப்பில் உண்டாக்கி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டு உண்டாக்கிட்டார் பகவான். குருவு அந்த செவ்வாய் சூரியன் சத்தம் பண்ணாமல் சுக்கிரன் வருவார். அப்போ சுக்கிரன் வரும்போது அந்த மிதுனத்துக்கு குரு போயிடுவார். பின்னோக்கி போயிடுவார். வக்கரத்தான் இருப்பார். அப்படி அங்கே சனீஸ்வரர் ராகு உட்காந்துருப்பான் கும்பத்தில் பார்க்குறார். எப்படி இருக்கு பாருங்க. குரு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே உபயராசிக்கு சம்மந்தப்பட்ட குரு. அவர் களத்திரமாக இருப்பார். அந்த 10ஆம் வீடுக்காரங்க சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது கர்மஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 10ஆம் வீடு சோரம் உள்ளவர். என்ன தான் சம்பாதிச்சாலும் ரூபா வேல்யூ இறஞ்சி போய் விஷயப்படி நாடு திவாலானா என்ன இண்டஸ்ட்ரி டம்பாச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? கூகுள் நான் விட்டுட்டு நான் போயிடுறேன், அமெரிக்கா அந்த வருஷத்துக்கு இருக்கும், அமெரிக்கா திவால் சொல்லிக்கணும் இல்லை. இப்படியே ஃப்ராடு பண்ணி எத்தனை நாள் ஓடிட்டுருக்கான் பாரு. அதனால் கூகுள் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமல் பார்க்குற அளவுக்கு இருக்குது. இந்த லட்சத்தில் இருக்குது. இந்த லட்சத்தில் இருக்குது நாடு. அப்படியே மிரட்டி வச்சு காலத்தை ஓட்டுறாங்க. நாட்டை கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு தான் உலகத்தில். அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் நாசம் பண்ணாங்க பற்றி அதே தான் இவன் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க. அது மாறவே மாட்டாங்க. பிஸ்னஸ் மேக்னெட் புண்ணாகட்டி மேசஸ் எத்தனை நாளைக்கு ஓடுவது கேட்குறேன். இப்போ ஏற்பட்ட சரி போட்டோம். நம்ம நாட்டில் அது மாதிரி கும்பல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் விடுகாலம் வந்துடுத்து. ஒன்றும் நீ மாறி இல்லை, நீ மேலே போயிட்டு அந்த மாதிரி தான் வரப்போகுது. இந்த மாதம் தனுசு மாதம் சொல்லக்கூடிய மார்கழி மாதம் ட்ரெண்டு அரசியல் சேஞ்சஸ் பயங்கரமாக இருக்கும். எக்கச்சக்கம் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடியது. தர்மத்தை நிலைநாட்டணும்னா ஒன்று சரண்டராகு, இல்லை மேலே போயிடணும். 2 தான். இந்த குழவெல்லாம் கிடையாது. அப்படி தான் அமைப்பில் உண்டாக்கியிருக்கு. நம்ம நாடு எவ்வளோ வருஷம் கழித்து மறுபடியும் திக்க போகிறதுன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை நாளாக இப்படியா முட்டாளாக இருந்தோம்னு தோணும். முட்டாளாக்கப்பட்டோம். மழுங்கப்பட்டது, அசுத்தப்படுத்திட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பொக்கிஷம் நாசம் பண்ணாலும் பொக்கிஷம் தானே அது பூமி. பகவான் ஒரேயும் இடம் இது, வேறு எங்கேயும் கிடையாது. எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான், எல்லாத்தையும் பகவான் இருக்கான். ஒன்றும் பண்ண மாட்டான், உட்காந்துருப்பான். இங்கே அவன் வாழணும், அனுபவிக்கிறோம், நம்ம கூட அனுபவிச்சுட்டுருக்கான். பாரத பூமி மட்டும்தான், வேறு நாடு கிடையாது. சரி, இந்த மிதுனத்துக்கு எப்படின்னு பிஸ்னஸ்ஸு நான் போன வருஷமே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் 4-5 மாதம் முன்னாடி நினைக்கிறேன். எல்லா நாடையும் முட்டாளாக்கிட்டு ஜீரோவாக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் ஆகிடுவோம், பெரிய ஆள் ஆகிடுவோம். அதுதான் நடந்துருக்கு. இப்போது எதிர்பார்க்கணும். சோத்துலேருந்து எல்லாத்துலேருந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் இங்கே எதிர்பார்க்கணும். பூமியில் துருக்கி கேட்குறான் பாரு, முடியாதுட்டார், நாசம் பண்ணானுங்க. அதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்பு துறையில் ஒன்றுமே இல்லை. ஏமாந்து போய் எப்படியே போயிட்டாங்க. நாட்டை அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ தான் விழிப்பிடிச்சி வந்திருக்கு. சந்தோஷமான விஷயம். இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும். நமக்கு இந்த புக்குகளை படித்தா நான் ஞானம்லாம் வராது. இறையாமை நிறைஞ்சி இருந்தால் தான் முடியும். அதுதான் ஞானத்தில் வருது. நம்ம நாடு மட்டும் அப்படி தான். எல்லாம் அறிந்தவர்,
நான் ஒன்றும் அறியலை, என்ன நீ கொடுத்ததான் உண்டு, அப்படியே ஞானம். அது இருந்தால் தான் விழிப்புணர்ச்சி வரும், இல்லைன்னா வராது, அறிவு மயங்கிடும். சரி, இதுக்கு சொல்கிறேன்னா வியாபாரிகளுக்கு எப்போதுமே விழிப்புணர்ச்சி இருக்கணும், சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்திக்கணும். முன்னாடி சொல்லியிருக்கேன். அறிவு, அந்த புதன் அவர் தான் அத்தனை சொத்துக்கும் உரியவர். அந்த புதனுடைய வீடு இது வியாபாரி. அதே சமயத்தில் அதே புதன் தான் சுகஸ்தானத்து அதிபதி. அதே புதன் தான் குரு உட்கார்ந்துருக்கார். குரு தான் சப்தமாதிபதி. கலத்திரம், ஷேரிங் ஆஃப் லைஃப்பில் என்னென்ன உண்டோ அனுபவிக்க ஷேரிங்கில் உங்களுடைய விருத்திக்கு வருது எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். நானே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியுமா? முடியாது. என்னோடய சரீரமே எனக்கு ஒத்துழைக்காது, அப்புறம் நானே எப்படி பண்ணிக்கிறது? அதனால் இப்படி இருக்கும்போது ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனலாலும் சரி, குடும்பத்திலாலும் சரி, நம்ம வெளியூர் ஷேர் பண்ணிக்கிறதாலும் சரி, வியாபாரம் சரி, ஒரு அது பேர் தான் கடத்தரன் பேர். அது கடத்தரமாக செயல்படுவார் குரு. அதே கடத்தரம், அதே அத்தனை தொழிலுக்கும் நம்ம ஜீவனாம்சத்துக்கும் எல்லாமே ஜீவனங்களுக்கும் காரணமாக இருக்க கர்மங்களுக்கும் என்னென்ன கர்மம் நமக்கு தெரியுமா? யூஸ்வலாக கல்யாணம் பண்ணி குழந்தை குடியேற்றோம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி விருப்பம் நண்பர்கள், அது அவ்வளோதான் நமக்கு தெரியும். வெளிவட்டாரத்தில் இப்படி எதிர்பார்க்குறமா என்ன இருக்கோ அது அனுபவிச்சுன்னு போவோம். வேறு தெரியாது நமக்கு. பிஸ்னஸ் ஆங்கிளோடு இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே பிஸ்னஸ் ஆங்கிளில் இருப்பாங்க. ஏன்னா தான் வாழ, குடும்பம் வாழ, வெளி உலகம் வாழ்ந்தால் தான் நீ வாழ முடியும், நம்ம நாடு பொறுத்திருக்கோம். அதனால் அதை பார்த்து அருமையான செயல்பாடுகளில் அட்டகாசமாக செயல்படக்கூடிய காலம்தான் இது. புதனுடைய சம்பந்தப்பட்ட டைரெக்டாக குருவோடு ஷேர் பண்ணிக்கிறார். 50-50 சொல்லணும்ல, ஷேரிங். இந்த ஒப்பந்தம் போடுறாங்களே, பரஸ்பர ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் நோடி போடுறாரு, அதாவது ஒப்பந்தம் தான் அது. அப்பேற்பட்ட ஒப்பந்தம் போடுற அவளுக்கு நடக்கிறது பார்த்திங்களா? அதே ஒப்பந்தம் அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்கிறது. ஏமாற்று பிரிவுகளில் அடையாளம் கண்டு விலைக்கிடுறாங்க. அந்த தைரியம் உண்டு. அந்த தைரியத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ராஜதந்திரங்கள்லாம் வேணும். அதுக்கு உண்டான நபர் தான். ரொம்ப சந்தோஷமாக நினைக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி நமக்கு பேக்ரவுண்டாக பகவான் தூண்டி விட்டு செயல்படக்கூடிய காலம் இந்த காலம்னால ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிச்சம் வரும், தீபம் ஏற்றப்படும். அருமையான அட்டகாசமான இந்த மாதத்தில் கடன் குவாதைன்ற முக்கின்னு போட்டு அதுக்கு வழி பிறந்து கடன் அடைச்சிருவீங்க. ஏதோ மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டி ஏதோ கட்டிகிட்டே இருக்கிறது, வழி இல்லாமல் கட்டிட்டு இது மாதிரி எதிர்பார்த்து எல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதன மாதிரி வியாபார தந்திரங்கள் உங்களுக்கு உண்டாகும். 1 ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வரும், மல்டிப்புளாக வரும். அட்டகாசமாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் சொந்த பந்தங்களில் எல்லாம் ஒற்றுமை காண்றதுனால எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாங்க. பயங்கரமான ஃப்ரான்ச்சைஸ் வியாபாரம் தலை பெருகும். உள்நாடு வெளிநாடு எல்லா நாடும் போகும். ஏன் போர் மயமாக இருக்கு அண்ணா, அது இருந்தாலும் நமக்கு திங்கிறதுக்கு எல்லா நாடும் போகும், எல்லா நாடுக்கு போகும். செம்ம காசு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சாதாரண குடிமகனுக்கு கூட வந்து சேரக்கூடிய அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நமக்கு வந்து சேரும். அத்தளவுக்கு வியாபாரம் தந்திரம் பெருகும். உள்நாட்டு வியாபாரம் நிறைய பெருகும். ஒரு பிரச்சனையும் இல்லை, தடைகள் இல்லை, முடைகள் இல்லை. விருத்திக்கு ஒரு விளைபொருள்கள் நன்னா விளையும். இந்த மழையை நாசம் பண்ணி இது பண்ணுறது அது எப்போதும் போல் மழை நாசம் பண்ணலை. மழை பெய்யறது நாசமானதை நம்ம அரசுகள்லாம் பொறுப்போடு நடந்துருந்தால் அது நாசமாயிருக்காது. அப்படி ஒன்றும் மழை பெருசாக பெய்யலை. கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் மழை இல்லை. ஆனால் சொல்லிக்கணும் மழை, அப்போ தான் அது ஒரு பத்தாவாக இருக்கும். அவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த அளவுக்கு மழை பெஞ்சால் கூட போதும். வியாபாரிகள், விவசாயிகள், வேளாண்மை எப்போது செழிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் மழை பெஞ்சிருக்கு. ஒரு கவலையும் இல்லை. நன்னா திறம்பட இருக்கும். நல்ல இன்னோவேஷன். இப்போ இண்டஸ்ட்ரியில் இந்த வேளாண்மை துறை ஃபீல்டில் நல்ல இன்னோவேஷன் நிறைய வந்திருக்கு. பிரமாதமாக இருக்கும். இயற்கையோடு ஒட்டின வாழ்க்கை அமைப்பு பழையபடியே வந்ததுனால எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன ஆஃபீஸில் போய் உட்காந்து சம்பாதிக்கலை அந்த மாதிரி அப்படின்னு ஒரு குறை தான் செய்யும். இருந்தாலும் ஃபார்மிங் ஒர்க்கு சிறப்பாக பண்ணுறாங்க. எல்லா துறையிலும் ஒரு இன்னோவேஷன். ஆஸ்திரேலியாவில் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம அதுவும் நினச்சிட்டு இருக்கோமே. எல்லா துறையிலும் ஃபீல்டில் எல்லா இண்டஸ்ட்ரி லெவலும் ஒரு அப்பு தான். இன்னுமே ஆட்கள் வேலை கிடைக்கல, வெளிநாட்டுக்காரன் தான் கூட்டுக்கணும் வேலைக்கு. அந்த அளவுக்கு போயிருக்கு. பணம் அலைகடல் போல் பெருகி பொங்கி வரும் பணம், செல்வம். அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை. வெளிநாட்டுக்கு போன அவசியமே இல்லை. எல்லாம் இங்கேயே நீங்கள் அறிவு சார்ந்ததுக்கு ஒத்துமை காண்பீங்க. வியாபாரிகள் கூட்டு முயற்சி என்னென்ன உண்டோ நல்லா சம்பாதிக்கலாம். போதும், நமக்கு மல்டி மில்லியனாக இங்கே உட்காந்தாலே ஆகலாம்.
இதற்கு அரசாங்கங்கள்லாம் தடை இருக்காது. இனிமேல் வர அரசாங்கங்கள்லாம் ஒரு நிறைய மாறுதல்லாம் கொண்டிருக்கும். வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தனிப்பட்ட நபரில் கஸ்டமர்ஸ் சொல்லக்கூடிய அந்த எல்லாருமே கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா பொருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஒரு இடத்துல நம்பி இத்தினோடு சம்பளம் வாங்குறதுக்கு ஆளெல்லாம் போயிடுத்து. இனிமேல் எல்லா விஷயத்துலையும் திறம்பட இயக்கக்கூடிய அமைப்பு வர்றதுனால எல்லாருக்கும் சம்பாதிக்கிற ஒரு வசதி நிறைய வந்துடுத்து. இனிமேல் ஒரு குறையும் இல்லை, கடன் உபாதை இருக்காது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அது மனசில் எப்போ தெளிவு இருக்கும். அது சொல்லணும் இல்லை, ஒரே குழப்பமாக இருக்கக்கூடாதுல்ல. ஏன் காரணம் என்னென்னா, அவங்களுடைய மூன்றாம் அதிகாரியே சூரியன். மூன்றாவது அதிகாரி சூரியன் அழகாக ஒவ்வொரு மாதம் கூடிய போய் அத்தனை பேர் அப்படியே போகிறாங்க. சூரியனோட அப்டு மீனம் சொல்லக்கூடிய பங்குனி மாதம் வரைக்கும் தொடர்ந்து சூரியனோட செவ்வாய் சூரியனோட சுக்கிரன் சூரியனோட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதன் இப்படி போகிறாங்க. அடுத்தடுத்து வரும்போது வெரி ஃபாஸ்ட்டு. இந்த மார்கழி மாதம் பின்னாடி பகுதி பார்த்தோன்னா அப்படியே உடனே 50 பின்பகுதி ஜனவரி மாதத்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படியே மகரத்துக்கு போயிடுவாங்க. டக்கு 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 டக்குன்னு. அப்படின்னா பாருங்கள் எந்த ஃபாஸ்ட்டு வரேன்னு. அதனால் எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் தரும். எத்தரும் குறை சொல்லணும் அவசியம் இல்லை. வழக்கம் போல் நீங்கள் பொண்ணு கிடைக்கல புள்ள கிடைக்க சொல்லாதீங்க. நீங்கள் அந்த பணம் வருது இப்படி வருது, ஒரு சம்பாதிக்கிறது வாழ்க்கை நியாயம்தான். இப்படி சம்பாதிச்சா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா அந்த மூடத்தனமான எண்ணெய்க்க விட்ருங்க. வேலைக்கு போனப்போ வேலை போட்டு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஒழிப்பீங்களா சொல்லுங்கள்? இல்லை வேலைக்கு போனப்பறம் எதனா ஆச்சு, மாப்பிள்ளை தம்மி ஆகலை ஆச்சு, என்ன பண்ணுவீங்க? பொண்ணும் பிள்ளையும் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்க குடும்பம் நடத்துகிறாங்களா, லட்சணமாக இருக்காங்களா, வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் போதும். ஏன்னா இந்த ரங்கநாதர்கள்லாம் இப்போ வந்து வாயை முடின்னு இருப்பாங்க. ஏன்னா நிறைய அடி வாங்கிட்டாங்க, செம்ம அடி எல்லாம். ஏன்னா யார்கிட்ட பின்னாடி போகிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கரகநாதர்கள். அதனால் சூரியன் பின்னாடி எல்லாம் போயிட்டுருக்கு. அவர் தான் கொடுக்கணும். குருவை நல்லா உசுப்பேற்றி நல்லா பலமாக்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே இந்த புதனும் குருவும் இந்த மாதம் பண்ணிக்கிறாங்க. ராசி பருவத்தனை சுக்கராச்சாரியருக்கு அத்தனை பேர் மேக்னெட்டு கொழியும். அப்படியே உலகத்தில் வேறு எங்கேயோ இதெல்லாமோ மாறுது. இங்கே இயற்கை சீற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீப்பாக இருக்கும், இயற்கை வளம் கொழிக்கும். ரெண்டாவது வர்த்தகங்கள் எல்லாம் வேளாண்மை துறை வளர்க்க வருது. உண்ணும் உணவு உடை உறக்கு இதெல்லாம் இருக்குது. இது நிறைய திறம்பட இருந்து மற்றவங்க வாரி வழங்கும். இந்த வெடிபொருள்லாம் நம்மளாம் அதிக வெளிநாட்டு தான். அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அது அரசாங்கத்துக்கு தான். இங்கே வந்து எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் ஆடை அலங்கார பொருள், ஹோட்டல் தொழில், இந்த ஆட்டோமேட்டிக் இந்த தொழில் எல்லாம் உணவு எல்லாம் சிறப்பாக நடக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய வீடு வசதி வாய்ப்புகள்லாம் ட்ரெண்டு மாறிடும். செவ்வாய் ஃபாரஸ்ட் அடிக்கிறதுனால முன்ன அளவுக்கெல்லாம் விலகெல்லாம் ஏற்ற முடியாது. செவ்வாய் ஆக்டிவிட்டிஸ் மாறிடும். இப்போது அதனால் மரியாதையாக இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி இந்த ரியல் எஸ்டேட்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்கன்னா வியாபாரம் இருக்கும். இல்லைன்னா உங்கள் தொழிலுக்கே மூடும். அந்த அளவுக்கு தான் பண்ணுறாரு. இப்போ கூடயே புதன் வரதுனால. ஸோ வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நினைப்பாங்க. தனிப்பட்ட முறையில் செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய சிறு முதலாளி குறு முதலாளிகள் நல்லா சிறப்பாக செயல்பட முடியும். அதே வேலைக்கு எதிர்பார்க்குறவர்கள் நிறைய சந்தப்பட்ட ஜீவனங்களில் உயரம், கணிசமான உயரம். தேவையான இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் வரக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் உபாதைகள்லாம் நீங்கி அந்த குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அந்த தேவையில்லாத வருத்தங்கள் விசனங்கள்லாம் காணாமல் போயிடும். சந்தோஷ மனசை எப்போ நயிக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மார்கழி மாதம் டிசம்பர் 2nd பார்ட்டு, ஜனவரி 1st பார்ட்டு. இந்த மாதத்தில் ராசி பலன் பார்க்கும்போது கடகம் சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்டில் வீட்டில் இருக்கிறதே கிடையாது. சொல்லிக்கணும் கடகராசின்னு. அது ராஜகிரகம். அதனால் அந்த ஒரு மரியாதை சந்திரன் மெயின் நேச்சர். சாத்திகமாக இயங்கக்கூடியவர். கோபதாப உணர்ச்சிகள்லாம் வரவே வராது. சாத்திகமான சந்தோஷமான உணர்வுகள் கொடுத்து அதை வச்சே கவுத்து விட்டுருவார் பகவான். ஃபவுல் ப்ளே பண்ணிவிடுவார். அதுதான் அதனுடைய ஃபாலோயர் தான் இந்த புதன் பையன். இந்த புதன் பகவானே தான். எப்போதுமே இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சூரியன் மாச கிரகம் தான். அதனால் சூரியன் மாறிகிட்டே இருப்பார். அப்படி தான் அர்த்தம். 11 ஆதித்தர் 12 ஆதித்தரில் 11 மாறிகிட்டே இருப்பாங்க. அவள் கால பிரகாரம், நம்ம கால பிரகாரம் இல்லை மாறுறது. இதுக்கு சொல்கிறேன்னா சந்திரன் வச்சு தான் நம்ம ராசிகள்லாம் பார்க்குறோம். இன்னும் நிறைய மாறுதலுக்கு கூடணும். மாறுதல்கள் நிறைய இருந்தே இருக்கணும் இல்லை.
அப்படியே கைகாலாட்டி அப்படியே வளர்ந்து அப்படியே மேலே போகிறதுக்கு பூமியில் பிறக்கிறது. அந்த சங்கதிகளில் நிறைய வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரசனைகள். அதெல்லாம் வரும்போது நம்ம சரீரம் கொடுத்து இதுவரை அனுபவிக்கிறது. அதெல்லாம் அந்த இதை சந்திரன் தான் டீலிங், மனசு காரணம். அப்படி சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் குரு, அடுத்தது பூசம் சனி சிறப்பாக திருப்தியாக செயல்படுறதுக்கு, ஆரோக்கியமான சிறப்பாக செயல்படுறதுக்கு வேணும் வன்மை உடம்புக்கு. அடுத்தது புதனுடைய ஆயில்யம், விஷபத்தனம் பண்ணணும். இல்லைன்னா எல்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏதோ பண்ணிட்டு போகிறான் போ, ஏதோ பண்ணிட்டு போகிறான் போ, கெடுத்தேன்னு போனால் போ, சம்பாதிச்சிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு ஒரு அசமத்தமாக வந்துடும். ராஜ ஒரு இது வராது. எப்படி பண்ணுவான், எவ்வளோ முட்டாளாக்கப்படுறோம்னு சொல்லிட்டு ரோஷம் வரணும். அந்த ரோஷத்துக்கு தான் ஆயில்யம். சத்தம் பண்ணாமல் உட்காந்து சைலண்ட்டாக பிடிச்சி செயல்படக்கூடியவர். அந்த மாதிரி உணர்வுகளை கொடுக்கும் ஆயில்யம். இப்படி நிறைய இருக்குது. சந்திரன் நல்ல பெரிய அளவாக வச்சுருக்கான். உழைப்புக்கு சனி, பலத்துக்கு குரு, போராடி ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆயில்யம். அது பாம்பு நட்சத்திரம். அதனால் சந்திரனுக்கு பாம்பு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அது கதை முடிஞ்சிடும். அது விஷமம் பண்ணோன்னா சந்திரன் அது கதையை முடிச்சிடுவார். அதுதான் பயந்து வந்துருக்கு. அதனால் இதுக்கு சொல்கிறேன்னா சந்திரனோடு சம்மந்தப்பட்ட அஷ்டமத்தில் சனி இருக்கார். சனிக்கு 6ஆம் வீடு இது. கும்பத்துக்கு 6ஆம் வீடு, கடகத்துக்கு 8ஆம் வீடு. கடகத்துக்கு 8ஆம் வீடுன்னா அஷ்டம சனி நடக்குது. என்ன வேணால் பண்ணுவான்னு நினச்சிருந்தீங்களா? ராகு உட்காந்துருக்கான் கூடயே. ராகு உட்காந்துருக்கல. இப்போ தான் பாம்பு பற்றி சொன்னேன், ஆயில்யம் சொன்னது. அதனால் சர்ப்பங்களோட கணீஸ்வரர் அந்த குருவை தரைக்கு மேலே வச்சு அங்கேருந்து பார்க்க வைக்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் குரு இவங்க அத்தனை பேர் மெதுவாக தனுசில் வந்தாச்சுன்னா அதுக்கு நேரம் 7ஆம் வீடு மிதுனம், அயனசயன போகஸ்தானம் நல்லா பிரமாதமாக நடக்கும். எப்போதும் நிதானம் வேணும். ஒரு படபடப்பு, வேகம், தாபம், சூபம், ஆத்திரம், அங்கரசோகசன அதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. பயன்படுத்தணும், சூட்சும புத்தி பயன்படுத்தணும். ராஜதந்திரத்தில் எஃபெக்டிவாக இருக்கணும். அரசாங்கம் தான் ராஜதந்திரம் நம்ம கூட உண்டு. இல்லைன்னா நமக்கு குடும்பம் விருத்தி வராது. ஆலமரமாக தழைக்கணும்னா எங்கே ஒன்று கூட வர மாட்டேங்குது. நம்மாழ்வார் புளியம்மா மாதிரி காய்க்காத பூக்காத ஒரு மரமாகிறதுக்கு மாதிரி புளிய மரங்கிற மாதிரி ஏதோ 1 2 கல்யாணம் பண்ணிக்குது. காலந்தாண்டு கல்யாணம், 1 2 பெற்று அது எப்படி எதிர்பார்ப்புகளோட கல்யாணம், இப்படிலாம் நடக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது குடும்பத்தில் விருத்தி அது அங்கங்கே இருப்பாங்க. உறவுக்காரர்கள் நல்லது பொழுது கூப்பிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் இருந்து நல்லது பொழுது போகிறதுக்கு கை செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்படி ஆகிடுது. விஷம்னா நிறைய கலைகள் இருக்கணும், நிறைய பூக்கணும், குழம்பு நன்னா இருக்கணும், பறவைகள் தங்கணும், கொள்கிறோம். அதுதான் விஷங்கள் பேர். விஷம் மாதிரி தழைத்திருக்கிற ஃபேமிலி எல்லாமே ஒரு சவுக்க மரமாக நீட்டாக வளர்ந்து நீட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் இன்னுமே தழைக்கக்கூடிய ஒரு காலம். சந்திரனுடைய தொடர்பு பாருங்கள், எப்படிலாம் இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்கக்கூடியதில் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் தொடர்பு கொள்வார். 2.5 நாள் தான் சந்திரன் ஒரு வீட்டில் இருப்பான். விறுவிறு வந்துடுவார். கவலையே அவர் தான் ராசியை கொடுக்கணும். அதனால் விறுவிறுப்பாக ஓடுவார். இப்போ இவர் யார் பார்க்குறதுன்னா, இவரை கவனிக்கிறது சனீஸ்வரன் கவனிக்கணும், குடும்பஸ்தார்ந்த சூரியன் கவனிக்கணும். சூரியன் கவனிப்பாரா? அதுதான் வேடிக்கை. கவனிக்கிறாரு பாருங்கள். இந்தாட்டி ஒவ்வொரு மாதம் சூரியன் போயிட்டு இருப்பார்ல, இந்த ஒவ்வொரு மாதம் சூரியன் இருக்கும்போது தனுசில் வந்தார். 6ஆம் வீடாச்சு. 6ஆம் வீடு குரு தான். நீ கடன் வாங்கியா சம்பாதிச்சா நிறைய பண்ணி எனக்கு லாபத்தை கூட சௌக்கியமாக வை, நீ எனக்கு தெரியாது. எதிர்பார்ப்புகள்லாம் அப்படியே இவ்வளோ அப்பப்போ நடக்கிறது வேண்டிய திரவியங்கள், பொருள், பணம், அந்தஸ்து, ஸ்டேட்டஸு, மனுஷா தயவு எல்லாம் ஒன்றுன்னா அந்த நேரத்தில் தான் எப்படி வரும்? அதுதான் கடன் பேர். அது எதிர்பார்ப்புகள். அந்த கடனுக்கு காரணமாக குரு அவரே பாக்கியத்தை கொடுக்கணும். அந்த கடன் பாக்கியமாகணும். கடன் வாங்கினா வீடு கட்டணும், கடன் வாங்கினா இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும், கடன் வாங்கினா நிறைய வேலைக்கு ஆட்கள் வைக்கணும், கடன் வாங்கினா
நம்ம சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் டூரெல்லாம் போனோம், கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணணும். அப்படி கடன் வாங்கி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட், அது எல்லாம் கடன். ஏன்னா எதிர்பார்ப்புகளுக்கு வரும்போது நமக்கு கையில் பணம் ரொட்டேஷன் பணம் இருக்காது. நம்ம வருமானம் ஜீவனங்கள்லாம் அவ்வளோதான். அது விருத்திக்கு வரணும். விருத்திக்கு வந்து டெபாசிட்டாக இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அப்பப்போ இது பண்ணணும். எவ்வளோ பண்ணுவீங்க? எவ்வளோ பேர் பண்ண முடியும்? நாளைக்கு இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வரும்னு எதிர்பார்ப்பாங்களா? வீடு கட்டுறது எதிர்பார்க்குறது, சொத்து பத்து வாங்குறது எதிர்பார்க்குறது, வியாதி வரும் செய்யணும், இந்த பிரச்சனைகள் வரும் சமாளிக்கணும் கொள்வது, முன்னாடியே பணம் சேர்த்து பண்ணணும். யோசிச்சு பாருங்கள். அதனால் வியாபாரத்தை இது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அதிசயம் சமாளிக்கணும், லாஸை இது பண்ணணும். இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள். நம்ம எவ்வளோ ஓகோன்னு வாழக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கு இந்த மாதிரி இடையூறுகளாக இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சந்திரன் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஐடியா கூட கொடுக்குறது. அதனால் அவருக்கு இதை பற்றி கவலையே விடாது. அப்படி மாற்றி போட்டு இப்படி மாற்றி போட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய தந்திரம் சந்திரனுக்கு தான் இருக்குது. அதனால் கடகராசி சொல்லக்கூடிய ராசியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குரு தூக்கி வீட்டிலே வச்சுட்டார். இப்போ குரு மேலே 12ஆம் வீட்டு அயனசேனம் போகத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா, அங்கேருந்து போயிட்டு பார்வை இங்கே பார்க்கும்போது இந்த மாதத்தில் குருவினுடைய புதன் குரு ராசி பரிவர்த்தனை பார்வை, குருவினுடைய சப்தம பார்வை, சமசப்தம பார்வை சூரியன், குருவினுடைய சமசப்தம பார்வை சுக்கராச்சாரியர். முக்கியமாக குருக்கு வேண்டிய அடியாள் யாருன்னா பிஏ, யாருன்னா செவ்வாய் தான் வாலண்டியராக நம்பர் 1 சர்வீஸ் பண்ணுறாரு. அப்போ பாருங்கள் சந்திரன் எவ்வளோ அழகாக இருக்கு. வர சந்திரன் எவ்வளோ பணம் போடாமலே ரொட்டேஷனில் பணக்காரன் ஆகிடுவான். மூளையை பயன்படுத்தி அப்படி போட்டு இப்படி போட்டு பணம் சம்பாதிச்சு இது கமிஷன் வியாபாரம்லாம் கூட எல்லாம் பண்ணலாங்க. அது அட்வைஸராக போகக்கூடியவர், பிஸ்னஸ் மேன். ஒரு பைசா போடாமலே ரொட்டேட் பண்ணக்கூடிய அவர் தான் அவர் அந்த. அதனால் மெயின் இந்த அளவுக்கு மூளை பயங்கரம். இந்த இடத்துல போட்டு இந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் ஷேர் மார்க்கெட் டிரான்ஸ்போர்ட்னால் சந்திரன் முக்கியம். அந்த ஐடியா இல்லைன்னு அதாவது கலைஞர்கள் வெளிகள் எல்லாத்தையும் சந்திரன் முக்கியம். ஒரு ஸ்தாபனம் பண்ணணும்னு சலுகைன்னா சந்திரன் தொடர்பு இல்லாத முடியாது. ஏன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸு அமோகமாக உங்களுக்கு ஆதரவு வரணும்னா சந்திரன் தயவு முக்கியம். இப்படிப்பட்ட கடக ராசி நேயர்களுக்கு எந்த காலத்தில் கஷ்டம் வரும் சொல்லி பார்க்கலாம். கஷ்டம் வந்ததுன்னா அதை மற்றவங்க பார்த்து இவருக்கு கஷ்டம் வந்துட்டு சொல்லிட்டு வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவாங்க. அதான் கடகம். கடகத்துக்கு வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? இவர் ஒன்றும் பண்ண மாட்டேன், நுடிப்புல் பஞ்சி இருப்பார். அதே வேடிக்கை. அதனால் கடகத்தில் பொறுத்த வரைக்கும் சப்தமாய சனீஸ்வரன் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்தா கூட 8ஆம் வீட்டில் உட்கார்ந்ததுனால ஒரு சௌரியம் என்னென்னா ராகுவோட குருனுடைய பாறை கிடைக்கும். 2ஆம் வீட்டில் கேது உட்கார்ந்துருக்காரு. குடும்பத்தில் போய் கேது உட்காந்துருக்காரு. பக்தி பிரேம நயம் இது குடும்பத்தில் பிரச்சனைகளில் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த பார்வையை குருவனுடைய பார்வை இங்கேருந்து அவர் பார்க்குறார், கேது பார்க்குறாரு. இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அதே மாதிரி சுக்கராச்சாரியர் கூடவல்லா, சுக்கராச்சாரியர் யார்? லாபாதிபதி. அவர் கூட யார் இருக்கார்? சுக்கரன் சூரியன், சுக்கரன் செவ்வாய் இருக்கார். அப்போது 9 10க்குரியவர் 9 குரு தொடர்பு, 9ஆம் வீட்டு அந்த குரு தொடர்புக்கூடிய தொடர்பை அந்த 10ஆம் வீட்டு செவ்வாய் தொடர்பு கொள்கிறாரு. 12ஆம் வீட்டு சுக்கரன் தொடர்பு கொள்கிறார். அதே சுக்கரன் 4ஆம் வீட்டு அதிபராக இருக்கார் சுகஸ்தானத்துக்கு இல்லையா, கடகத்துக்கு. எப்பேற்பட்டு இருக்கு பாருங்கள். ஸோ 6ஆம் வீட்டு அதிபராகனா அது ப்ரமோஷனில் விருத்திகர மாதிரி தான் வச்சுருப்பார், பாக்கியம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களும் ஒரு கோர்வையாக வந்து நமக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு காலத்தில் ஒரு இந்த கால அமைப்பு நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நவகிரக நாயர்களே ஒன்றா அமைக்க வச்சு சூழ்நிலை ஏற்படுத்தி உண்டா வச்சுக்கோ சொல்கிற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு நல்லாங்காலத்துலேயும் செயல்படக்கூடிய புத்தியை பயன்படுத்தி செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு மைக்கு அறிவு ஜாஸ்தி அவங்களுக்கு. அது ஏன்னா அது சந்திரன் வீடு புத்தி, அது அது விஷமத்தனமான புத்தி இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். தன்னை காப்பாற்றிக்கணும்னு எப்படி வேணா செயல்படணும். இந்த பிரம்மா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இரண்யகசிபுட்ட ஆமாம் பண்ணு அப்படின்னு தலைப்பிட்டார். அதே மாதிரி தான் அந்த சந்திரன் இருக்கணும். அந்த ராஜ தந்திரத்தில் நிபுணர் அப்பேற்பட்டவர். ஸோ நேரு கடகராசி நான் சொல்லியிருக்கேன். என்றைக்காவது நேரு கோபத்தால் பேசி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ புத்தி இருந்தால் நாடை எவ்வளோ பாழாக்கிட்டார் பாருங்களேன். தன் சௌரியத்தை உண்டாக்கிட்டார். இதுக்கு சொல்கிறேன்னா அப்பேற்பட்ட கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் சால்வேஷன்றது எதிர்பார்க்காமலே எல்லாம் முடிஞ்சிடும். அதுவே சால்வே பண்ணிக்கும். பிரச்சனைகளே இருக்காது. பிரச்சனைகள் இருக்குன்னா போகாத ஊருக்கு தோறன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இந்த மாதம் தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், பிரச்சனைகள் இல்லை.
ஏதாவது பணம் எதிர்பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் போஸ்ட்டுன்னா தானாக கிடைக்கும், டிலேவே ஆகாது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்தாபனம் பண்ணும்போது ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னா அதில் அது பார்ட்னர் பிஸ்னஸ்ஸு, புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறது, அதனால் கூட்டாளிகள் அமைப்பு நல்லபடியாக இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். அந்த அமைப்பெல்லாம் ஒழுங்காக வரும். வெளிசார் வர்க்கங்கள்லாம் உங்களுக்கு ஒருங்கத்த நிலையில் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு சிறப்பாக அமையும். அப்போ நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு உறவுகள்லாம் மூஞ்சி தூக்காமல் சந்தோஷமாக உங்களை பின்னாடி பல்ல அடிச்சுட்டு வரக்கூடிய அளவு தான் இருக்குது. ஒரு குறையும் இல்லை, குறையில்லாத ஒரு நிலைமை உண்டாகிரு. பகவானுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன்.